வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, உல்லன் நூல் வேணும், ஃபெவிகால் வேணும், இந்த மாதிரி ஒரு கம்பி வேணும். இந்த கம்பி வந்து என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த கம்பி பேர் வந்து கொடைக்கம்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கொடைக்கம்பின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு போட்டுட்டு அது வந்து நல்லா மேலே வந்து அந்த கம்பியோட எட்ஜில் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு பொறுமையாக சுற்றணும். அதாவது கேப் இல்லாமல், அதாவது கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. கேப் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த கம்பின்னு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா க்ளோஸாக சுற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு வரும்போது கீழே சுற்றும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக சுற்றுங்க. ஏன்னா நூல் வந்து உள்ளே விட்டு அதிகமாக வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு அளவாக நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கோங்க. எனக்கு வந்து எல்லோ கலர் பிடிச்சிருந்தனால நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வேறு கலர் பிடிச்சிருந்துச்சினாலும் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து முன்னாடி கீழே வந்து முடிச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தா நீட்டாக இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தா முடிச்சு போடுறத விட கீழே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முடிச்சு எந்த இதுவுமே தெரியாது, எந்த பிசுறுமே தெரியாது. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் மேலே வந்து கரெக்டாக அந்த மேலே அந்த எட்ஜில் அந்த கம்பி பிரியுது இல்லையா, ஒவ்வொரு கம்பியாக பிரியுது இல்லையா, அதில் ஏதோ ஒரு கம்பியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அந்த முடிச்சு வந்து அடியில் போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பி மேலே விட்டு அதை அடியில் விட்டு எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு மேலே விட்டு அடியில் விட்டு எடுத்து சுற்றிக்கணும். மேலே விட்டு கீழே விட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரியே மேலே கீழேன்னு மாற்றி அதாவது ஒவ்வொரு கம்பிக்கும் மேலே விட்டு, அதாவது அடியில் விட்டு மேலே எடுத்துக்கணும். அதாவது கம்பி மேலே போட்டு அதை கீழே கொண்டு வந்து மறுபடியும் மேலே விட்டு கீழே கொண்டு வந்து அந்த மாதிரி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். சுற்றுறதை மட்டும் எப்படி நான் சுற்றுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பொறுமையாக சுற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரே கலர் போதும் அப்படின்னா ஒரே கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே கலர் போதும்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரே கலராக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ரு மாதிரி கொடுக்கலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஆரஞ்சு கலர் கொஞ்சோண்டு நூல் இருந்தது. அதனால் வந்து நான் பார்டருக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டேன். எப்பவும் போல் தான் முடிச்சு போட்டுட்டு ஆரஞ்சு கலர் எப்பவும் போல் நம்ம சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரியே சுற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கலர் போதுன்னா ஒரு கலர் போதும். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் நம்ம வந்து 2 கலர் தான் கொடுக்கணுமா, ஒரே கலர் தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு கலர் எத்தனை கலர் பிடிக்குதோ 3 கலர் கூட கொடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த கம்பி அந்த முனையில் வந்து அந்த லைட்டாக அந்த ஹோல் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் பாசி இருந்துச்சு. நான் வந்து அந்த பாசியை வந்து கோர்த்து கட்டிக்கிட்டேன். பாசி கோர்த்து கட்டினதுக்கப்புறமா உண்மையுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட வந்து வேறு கலர் பாசி இருக்குது, உங்கள்கிட்ட வந்து வேறு அந்த கோல்டன் கலரில் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பாசி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாசியுமே ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கபோர்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. உண்மையுமே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிராஃப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க இந்த மாதிரி கிராஃப்ட் அவங்க பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ண பிடிக்கும்னா அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சொல்லி கொடுங்க.
என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய விநாயகருக்காக பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.